வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரேஸ் வ்ளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு வியூஸ் அவ்வளோ சரியாக போகலைனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நிறையா வந்துச்சு. ஸோ உங்கள் சப்போர்ட்னால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஹோப்ஃபுல்லி இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் வியூஸ் வரும்னு நம்புகிறேன். உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அப்கமிங் யூடியூபர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையவே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா, ஏன் எதனால் மோட்டோ வ்ளாக், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் மோட்டோ வ்ளாக், ஏன் வந்துட்டு மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையே இல்லை. மோட்டோ வ்ளாக் பண்ணணுன்னு ஐடியாவே இல்லை எனக்கு. இத்தனை வருஷம் இருந்ததுக்கு மோட்டோ வ்ளாக் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு 1 இயராக வந்துட்டு ஒரு ஆசை என்னென்னா, இந்தியாவில் மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறாங்க, மலேசியாலேயும் பண்ணுறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் மலேசியாவில் வந்துட்டு தமிழ் மோட்டோ வ்ளாகர்ஸ் யாருமே இல்லை. ஒரு ஆள் கூட இல்லை. சீரியஸாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லை. 0 கொசம். ஸோ யாருமே இல்லை கோசம். அதனால் வந்துட்டு சரி, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம ட்ரை பண்ணால் மேபி நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகலாம், இல்லை நிறைய பேர் இதுக்கப்புறம் செய்யலாம். டிக்டாக்ல பார்த்துருக்கேன் தமிழ் மோட்டோ வ்ளாகர்ஸ் இருக்காங்க. பட் இந்த மாதிரி பேசியோ இன்ட்ராக்ட் பண்ணியோ காமெடியாக இந்த மாதிரி பேசி ஒரு கண்டென்ட் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக ஜஸ்ட் ஒரு ரைட் போயிட்டு வரப்போ ஒரு காம்படிஷன் மாதிரி அந்த மாதிரி தான் வந்துட்டு டிக்டாக்ல போடுறாங்கன்னு தவிர யாருமே வந்துட்டு பேசலை. யாரும் இந்த மாதிரி பேசி மோட்டோ வ்ளாக் செய்வோன்னு அந்த மாதிரி யாரும் போட கிடையாது. ஸோ மேபி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கக்கூடாது மலேசியாவில்? இந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு மோட்டோ வ்ளாக் செய்கிறது, அந்த சார்பில் தான் நான் மோட்டோ வ்ளாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன் இப்போன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோ வ்ளாக் யாருமே செய்யலை. ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி சொல்லலாம்ல, ஓகே மலேசியாவில் வந்துட்டு தமிழ் மோட்டோ வ்ளாக்கு நானா இருக்கப்படும்னு ஒரு பெருமை என்னை சேரும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை கேங். ஸோ எதனால் இந்த மோட்டோ வ்ளாக் ஆசை வந்துச்சு, யாருனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க எங்கள் மலேசியாவிலே வந்துட்டு மலே மோட்டோ வ்ளாகர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாப் வைபி, அப்புறம் ஆர்மி மோட்டோ வ்ளாக், நேஷ் சேனல். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் மோட்டோ எடிக்டோ, அப்புறம் மிஸ்டர் ஆர்டிஸ்ட், அண்ட் தென் டிடிஎஃப், அப்புறம் வேரன் வ்ளாக்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மோட்டோ வ்ளாக். ஆனால் மெயினாக இன்ஸ்பயர் பண்ணது ஆர்மி மோட்டோ வ்ளாக்லாம். அவர் இன்ஸ்பயர் பண்ணினா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மலேயில் செய்கிறாரு, நம்ம தமிழில் செஞ்சு பார்ப்போம். மேபி சப்போர்ட் கிடைச்சாலும் கிடைக்கும்ல. சேட்டையாக ஒரு விஷயம் வந்துட்டு காமெடியாக போட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி, மேபி நம்ம ஏன் வந்துட்டு ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம ஒரு ட்ரைனே வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே, சக்ஸஸ் இல்லைன்னா அவ்வளோதான். ஏய் பிங்கால ஏன் இன்னைக்கு லயலயாங் நல்லா இருக்குது கைஸ். இது எப்போ கடைசின்னு தெரில, இல்லைன்னா போகலாம். ஆக்சுவலி இப்போ நான் குளிச்சுட்டு கூட திரும்ப வரலாம் இந்த இடத்துக்கு. ஆனால் பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா வருவேன். அப்படி எடிட் பண்ணுறதுலே டைம் போச்சுன்னா சாரிலா. இவ்வளோ நெடிசல் வேண்டாமே.
செம்ம ஜாம். சார் சிக்னல் எங்கே சார்? சிக்னல் போட்டு அதுக்கப்புறம் இந்த பூருங்க, சிக்னல் இல்லாமலே பூடுறது. தாண்டதுக்கப்புறம் சிக்னல் போடுறாக்க. ஸோ முழுக்க வந்துட்டு ஆர்மி மொத்தவ்ளோ. ஸோ அவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் தமிழில் செய்கிறேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இப்போதைக்கு வந்துட்டு எந்த பிளான்ஸும் இல்லை லாங் ட்ரைவ் போகிறதுக்கு. இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு தசிலப்னா வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே போகணும்னு நினைக்கிறேன், ஒரு வாரம்லாம். அண்ட் தென் போக போக வந்துட்டு என்னோடய டெய்லி ரைட் காம்பிலேஷன்ஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா மேபி அதுக்கப்புறம் போக போக பார்த்துக்கலாங்க. எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் அப்படியே இறங்கிட்டேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்கறதுக்கு நான் இங்கே ரெடி. ஓகேவா? வேறு என்ன பேசுகிறது? முக்கால்வாசி இந்த டெய்லி ரைட்டில் எப்படின்னு இருக்குன்னா, நான் புலம்புறது, அப்புறம் வந்துட்டு இப்போ கரண்ட் சேட்டையாக நடக்கிற இஷ்யூஸ், படம் ரிவ்யூ தெரில, பேசிக்கிட்டே இருப்பேனா இல்லையான்னு. முக்கால்வாசி இதுதான்ல. மேபி யார் எல்லாம் இங்கே டோஸாப் இல்லைன்னா காதலை பார்ப்பீங்களோ, மேபி அந்த ரிவ்யூ பற்றி கேட்டாலும் கேட்பேன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ரிவ்யூ பண்ணாலும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதெல்லாம் மேபி அதான் சொன்னேன், இதெல்லாம் வந்துட்டு நான் பிளான் பண்ணிகிட்டே வரல. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், அதுதான் பிளானு. 2000 years later. நான் எவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணணும்னு தெரியலையே. ஸோ ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் வந்துட்டு தசிலாப்னா ஷாரா இல்லைனா ரோஜர் பற்றி பேசுவேன். அப்படி இல்லைன்னா பார்ப்போம், என்ன வருதோ என்ன தோணுதோ அந்த டைமில் சுச்சுவேஷனில் என்ன நினைப்பு வருதோ அதை பற்றி பேச வேண்டியதான். ஸோ வீடியோ இது வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டி ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் சேரும். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ரேஸ். பாய்.